வணக்கம் நண்பர்களே. 2024ல் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஷின்ஸை நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் கீழே கமெண்டில் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, சார் டாபிக் வைஸாக கொஷின்ஸ் நடத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த 2024ல் கேட்டிருந்த எல்லா டாப்பிக்கோட கொஷின்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு யூஸ் ஆகுறது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் என்னென்ன மாதிரி எல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது மாதிரி மேத்ஸில் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது, சிலபஸில் அவங்க சொல்லியிருக்கிற டாபிக் நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இந்த 2024, 2023 இது ரெண்டுத்துலேயும் கேட்டிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை நீங்கள் முதல்ல தரோவாக பார்த்துருங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம ஸ்கூல் புக் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கெங்க இதெல்லாம் இந்த கொஷின்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ 2024, 2023 இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் நான் அதே மாதிரி இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாம் 2023ல் கேட்டிருந்த எல்லா கொஷின்ஸும் ஏறக்குறைய ஒரு 560, 600 கொஷினு கிட்ட ஒரே பிடிஎஃப் ஆக்கி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயே போட்டிருக்கேன், மறுபடியும் போடுறேன், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தேவைன்னா அந்த 2023 இருக்கிறத ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு 2024ல் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம 2025ல் எழுதும் போதுமே அது ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக படிங்க. போன முறை குரூப் 4ல் ஒரு 1000 ரேங்க் 2000 ரேங்க்லாம் இல்லை 1 மார்க் 1/2 மார்க்லாம் விட்டுட்டேன் சார் அப்படிங்கிறவங்களாம் இந்த 2025ல் கண்டிப்பாக நம்ம வேலை வாங்குறோம். சரியா? ஓகே, இப்போ இதில் பாருங்க 8வது கேள்வி. 14 அலகு பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு தோராயமாக டேஷ் ஆகும். அதாவது 14 மீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சதுரம் இதோ இருக்கு பாருங்க, இது ஒரு சதுரம். இதோட பக்க அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 மீட்டர். நம்ம இதுலேருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு, சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, A². நம்ம ஏற்கனவே பரப்பளவுலாம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இதுல இருந்து இங்க உள்ள ஒரு வட்டத்தை கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வட்டத்தோட பரப்பளவை நம்ம என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டா போதும். இந்த சதுரத்தோட பரப்பளவுல இருந்து வட்டத்துடைய பரப்பளவு, வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². கரெக்டா? இப்ப சதுரத்தினுடைய பரப்பளவுனா A² சொன்னோம் இல்லையா, சதுரத்தோட பக்க அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 14 இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ 14² மைனஸ் πr². பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் என்னன்னு தெரியணும். இங்க பாருங்க, இது வட்டத்தோட விட்டம். கரெக்டா? இந்த விட்டம்ன்றதும் சதுரத்துடைய பக்களவுன்றதும் சமம். அப்போ இது 14னா இதுவும் 14. ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா இந்த வட்டத்தோட ஆரம் தான் தேவை. அப்போ 14ல் பாதி 7. ஸோ வட்டத்தோட ஆரம் 7. ஸோ 7 × 7 நம்ம புரியுதான்னு பாருங்க. ஸோ இங்கே என்னவாயிடும், இந்த 7 கேன்சல் ஆகிடும். 14 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 196. 22 7 பெருக்கணும் அப்படின்னா 154. ஸோ 196லேருந்து 154 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 42. ஸோ அந்த எடுத்தது போக மீதி இருக்கிற பகுதியினுடைய பரப்பளவு எவ்வளவா இருக்கும்னா 42 ஸ்கொயர் யூனிட்ஸாக இருக்கும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இவ்வளோதான். அடுத்ததா 9வது கேள்வி. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜை பேஸ் பண்ணியிருக்கும். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இதெல்லாம் வழக்கமாக பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி நம்ம 2023ல் நடத்தின கொஸ்டின்ஸை பார்த்துருப்போம், கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். அது ஒரு டைப் அப்படின்னா இந்த 2024ல் ஒரு 3-4 கொஸ்டின் இந்த பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அதுல இருந்து டோட்டலாக வேரி ஆனது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் பொழுது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய ஒரு சதுரமாக மாறுகிறது எனில் அதை போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு. உங்களால் கொஸ்டின் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. முதல்ல ஒரு செவ்வகம் இருக்கு, இந்த செவ்வகத்தினுடைய நீளம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நீளத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 10% குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கும் போது அது சதுரமா மாறுது. எத்தனை சென்டிமீட்டர் பக்கம் இருக்கிற சதுரமா மாறுதுன்னா 50 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்கக்கூடிய சதுரமா. ஏற்கனவே இங்க என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. இப்போ இது 50 சென்டிமீட்டர், இதுவும் 50 சென்டிமீட்டர். அவங்க நீளத்தை மட்டும்தான் குறைச்சிருக்காங்க, லென்த்தை மட்டும்தான் குறைச்சிருக்காங்க. அப்போ பிரெத்தை குறைக்கல, அகலத்தை குறைக்கல. அப்போ கண்டிப்பாக அகலம் இங்கே என்னவா தான் இருந்திருக்கும்னா 50 இருந்திருக்கும். உங்களால் புரிஞ்சு முடியாதுன்னு பாருங்க. இது 50 இருந்தால் தான் இந்த 50 இங்கேயே வரும். நீளத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% குறைச்சதால 50ன்னு ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நீளம் வந்து 100% இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10% என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைச்சிட்டாங்க. அப்படின்னா 90% தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இந்த 90% அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு என்னவா இருக்குன்னா 50 ஆயிருக்கு. அப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும், 100% கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படின்னா 50 இந்த வகுத்தல், இந்த பெருக்கல் இருக்கிற 90 இங்கே வந்தால் வகுத்தல் 90, நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 100. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். 50யும் 10யும் பெருக்கணும்னா 500/9. ஸோ இந்த செவ்வகத்தினுடைய நீளம் முதல்ல என்னவா இருந்திருக்கும்னா 500/9 இருந்திருக்கும்.
இந்த ஐடியா புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம சொன்ன இவ்வளோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது புரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் ஈஸி. நான் சதுரமா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சதுரம் அப்படின்றதால நீளம் அகலம் சமம். அப்ப இது 50, இது 50. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 50 சென்டிமீட்டர் பக்கமாகக்கூடிய சதுரம்ட்டு. அப்போ அகலத்தை அவங்க மாற்றவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இங்கே அகலமும் என்னவா தான் இருந்திருக்கணும், 50 தான் இருந்திருக்கணும். நீளத்தை தான் 10% குறைச்சிருக்காங்க. அப்போது 10% குறைக்கிறாங்கன்னா 90% ஆகுது. அந்த 90% தான் அவங்க என்னவா சொல்லியிருக்காங்கன்னா 50 சென்டிமீட்டர் பக்கம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவை 100%. அப்போ என்னவாகும், இந்த 90 இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வந்துடலாமா? என்ன தேவையோ அதை பெருக்கல் 100 தேவை. 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 500/9. ஸோ செவ்வகத்துடைய நீளம் 500/9, அதோட அகலம் 50. சதுரம் வரும்போது சதுரத்தினுடைய பக்கம் 50. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதே மாதிரி 9 செவ்வகம். செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L/B. 9 செவ்வகன்றதால 9 × L/B. அப்போ 9 இன்ட்டு நீளம் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 500/9 இன்ட்டு அகலம் எவ்வளோ சொல்லியிருக்கோம், 50. ஸோ பாருங்க 9 9 கேன்சல் ஆகிடும். 5 25 1 2 3 0. அடுத்ததா இதே மாதிரி 4 சதுரங்கள், 4 சதுரத்துடைய பரப்பு. அப்போ 4 சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா A². அப்படின்னா 4 பெருக்கல் ஏ என்ன வச்சுருக்கோம், 50. ஸோ 5 25 2 0. அப்போ 4 25 பெருக்கணும் அப்படின்னா 4 25 100, அது இல்லாமல் ஒரு 2 0. அப்போ 10,000. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, அப்போ இது 25,000, இது ஒரு 10,000, ரெண்டும் சேர்ந்ததுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 35,000. ஸோ இதோட மொத்த பரப்பளவு 35,000 சதுர அலகுகள். முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா? இதில் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த செவ்வகத்தினுடைய பக்க அளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். நீளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் இயர்ல கிட்டத்தட்ட அவங்க இந்த மாதிரி எதுவும் கேட்கல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க சதுரமா மாற்றி அதுக்கப்புறம் செவ்வகம் சதுரம் இடத்துடைய பரப்பளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு கேள்வி பாருங்க. 10வது கேள்வி. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? அவங்க ஒரு வட்டத்தோட ஆரம் எவ்வளோ அதிகரிக்குதுன்னு சொல்லலை, அதோட சுற்றளவு எவ்வளோ அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஆரம் எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குதோ அதே அளவுக்கு தான் அதோட பெரிமீட்டர் அல்ல சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட சுற்றளவும் அதிகரிக்கும். வட்டத்துக்கு வட்டத்தோட எதுக்காக இருந்தாலும் சரி, இப்போ சதுரம் எடுத்துக்கிட்டாலும் சதுரத்துடைய பக்களவு எவ்வளோ அதிகரிக்குதோ அதே அளவுக்கு தான் அதோட சுற்றளவும் அதிகரிக்கும். அப்போ சுற்றளவு 5% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றளவு 5% அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆரமும் 5% அதிகரிக்குதுன்னு அர்த்தம். முதல்ல இந்த ஐடியாவுக்கு வாங்க. அடுத்ததா இப்போ நம்ம இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2023 நடந்த டாபிக்லையும் சொல்லியிருப்போம். அதுவும் இல்லாமல் ஏரியா டாப்பிக்கில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த பர்சன்டேஜ் நான் தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கீழே தரேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜை வச்சு கேட்டால் எப்படி பண்ணுறதுன்றத பேஸ் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக போட்டுற முடியும். இப்போ இங்கே பாருங்கள், ஆரம் அவங்க கேட்டிருக்கிறது பரப்பளவு. பரப்பளவு πr². நம்ம இதில் எதை கன்சிடர் பண்ண மாட்டோம்னா பையை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆரம் என்னென்னு எடுத்து போனால் 10. அப்போ r² என்ன வரும்னா 100. சரி, ஏன் இதுக்கு 10 தான் எடுக்கணும்? எப்போ கொடுத்தாலும் 10 தான் எடுக்கணுமா? நம்ம 10 தான் எடுக்கணும். என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க்கை நான் கீழே தரேன். அதோட அந்த பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் வராது. அதனால் நான் அதோட பேசிக்கில் தொடங்கியே சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே, R10 எடுத்துக்கிறோம். r² 100. அவங்க என்ன சொல்கிறாங்க? 5% அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆரம் எடுத்துருக்கிறது 10. இதில் 10% அப்படின்னா 1, 5% அப்படின்னா அதில் பாதி 0.5. அப்போது இதில் எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா அரை அதிகமாகுது. நம்ம புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கிறது 10. 10ல் 10%னா 1, 5%னா அதில் பாதி அரை. அப்போது இப்போ 10ன்னு இருந்த ஆரம் என்னவா மாறி இருக்குன்னா 10.5ன்னு மாறி இருக்கு. நமக்கு பை தேவையில்லை, விட்டுருவோம். எனது ரேஷியோ மாடல் அப்படிங்கிறதால பையை விட்டுருவோம். நமக்கு தேவை r². அப்போ 10.5 × 10.5 ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 110 25ன்னு வரும். இதை எப்படி ஈஸியாக பெருக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம். சரி, 110 25. அப்போ 110.25ன்னு கிடைக்குது. ஏற்கனவே 100ன்னு இருந்துச்சு, இப்போ 110.25ன்னு கிடைக்குது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 10.25 தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட பரப்பளவு எவ்வளோ அதிகமாகும்னா 10.25% இன்க்ரீஸ் ஆகும். நம்ம புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. இது நீங்கள் பெருக்கிறது தான். இது நீங்கள் சாதாரண பெருக்கல் இல்லை, இது ஷார்ட்கட்டில் எப்படி பெருக்கிறதுன்றதுக்கும் ஐடியா சொல்லியிருக்கோம். அந்த ஐடியாவே நான் கீழே தரேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா ஈஸியாக புரியும். இப்போ 10.5 அப்போது ஏற்கனவே 100 இருந்துச்சு. இப்போ 10.5ன்னு மாறினதுக்கப்புறம் 110.25 ஆகுது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன். 100லேருந்து 110. அப்போ 10.25%
அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பெர்சன்டேஜ் வச்சு கேட்டால் உங்களால் ஈஸியாக பண்ணுற முடியும். அந்த பேசிக் ஐடியாவிலிருந்து தெரியணும். இதே மாடலில் இப்போ இங்கே பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? இப்போ பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான். ஆரம் பரப்பளவுங்கிறதால πr ஸ்கொயர். டிஃபால்ட்டாக ஆரம் எப்பவுமே 10 தான் எடுத்துக்கிறோம். πr ஸ்கொயருங்கிறதால பை விட்டுருவோம். அப்போ ஆர் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. ஆரம் நம்ம 10ன்னு எடுத்துருக்கோம். இங்கே எவ்வளோ சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 1%. முன்னாடிலாம் எப்படி கொடுப்பாங்கன்னா 10%, 20% சொல்லுவாங்க, பாயிண்ட் வராது, ஒரு நம்பராகவே முடிஞ்சிடும். இப்போலாம் 1%, 5% எல்லாம் கொடுக்குறாங்க. 10ல் 10%னா 1, 1%னா 0.1. ஒன்றும் இல்லை, 10%னா கடைசியாக ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 1%னா இன்னும் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வரும். அப்போ 1.1. ஏற்கனவே 10ன்னு இருக்கு. இப்போ 1%னா 0.1 அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தா என்னவாகுது? 10.1 ஆகுது. ஸோ ஏற்கனவே 10ன்னு இருந்துச்சு, இப்போ 10.1. ஆர் ஸ்கொயர் தேவை. 10.1 ஸ்கொயர் பண்ணணும். 10.1 இன்ட்டு 10.1 அதில் 101 பண்ணுங்க, கடைசியாக பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 102.01 கிடைக்கும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கினா 102.01. இது நார்மலான பெருக்கல். 101 பெருக்குறீங்க. வழக்கமாக நீங்கள் பெருக்கிறது மாதிரி பெருக்கினாலும் சரிதான், நம்ம முன்னாடி சொல்லியிருக்க ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பெருக்கினாலும் சரிதான். சரிங்களா? பெருக்குனீங்கன்னா 10,201 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே இது பாருங்க, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால பின்னாடி இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும் டெசிமல்ல, வேற எதுவும் இல்லை. அப்போ பாருங்க, ஏற்கனவே 100, இப்போ 102.01. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கு? நமக்கு 2.01% அதிகமாக இருக்கு. ஸோ ஆன்சர் 2.01%. நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? இதோட பேஸ் ஐடியா ஏன் இங்கே 10ன்னு எடுக்கிறோம், இங்கே ஏன் 100ன்னு வருது, ஏன் இந்த பையை விட்டுட்டோம் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே நம்ம முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். பெர்சன்டேஜ் வச்சு கேட்டால் ஏரியாவிலையும் சரி வால்யூம்லையும் சரி எப்படி போடுறது, நான் அதோட லிங்க்கு கீழே தரேன், அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிற டவுட் கிளியர் ஆகிடும். இது கிளியர் ஆயிடுச்சுன்னா மேலே பேலன்ஸ் சம் போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 12. ஒரு வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பொழுது வட்டத்தின் பரப்பு 66 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் புதிய வட்டத்தின் பரப்பு காண்க. இங்கே அவங்க பெர்சன்டேஜ்லாம் வச்சு சொல்ல சென்டிமீட்டர் வச்சே சொல்லியிருக்காங்க. இது சம்மா போடுறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, சில நேரம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஷார்ட்கட்னு எதிர்பார்ப்பீங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சியில் பெரும்பாலான கேள்விகள்லாம் அவங்க அந்த ஐடியாவெல்லாம் எடுத்துட்டாங்க. நிறைய சம் அவங்க சில கொஸ்டின்ஸில் கொடுக்குறப்ப மெத்தடாக போட்டு மட்டும்தான் போட முடியும்ன்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஒரு சில சம்முக்கெல்லாம் ஆன்சர் வச்சு நம்ம ஷார்ட்கட் அது இதுன்னு சில இடத்துல சொல்லாமே தவிர அது எல்லா சம்முக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. பெரும்பாலான சம்ஸ்க்கு நீங்கள் மெத்தடாக ஒர்க் அவுட் பண்ணி தான் போட முடியும். சரிங்களா? இப்போ இங்கே வாங்க, ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஆரம் என்னன்னு தெரியாது. கரெக்டாக? இப்போ தான் ஆரம் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அதிகமாகுதுன்னு. இப்போ ஏற்கனவே ஆர் நான் ஆறுனே வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசு என்னவாயிருக்கு? ஏற்கனவே இருந்ததுலேருந்து 1 அதிகமாகிருக்கு. ஏற்கனவே ஸ்மால் ஆர், இப்போ எனக்கு கேபிட்டல் ஆர் என்ன அதிகமாகுது அப்படிங்கிறதால அப்போ R+1. வட்டத்தோட பரப்பளவு என்ன அதிகமாகுது, எவ்வளோ அதிகமாகுதுன்னா 66 சதுர சென்டிமீட்டர் அதிகமாகுது. இப்போ ஏற்கனவே இருந்தது ஒரு ஆர், இப்போ 1 அதிகமாக இருக்குது. அப்போது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் மைனஸ் πr ஸ்கொயர். இதுதான் அவங்க எவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 66. ஏன் மைனஸ் போடுறோம்? இப்போ இருக்கிறத விட முன்னாடி இப்போ முன்னாடி இருக்கிறத விட 66 அதிகம்ன்றதால. இப்போ ரெண்டுத்துலேருந்து எதை வெளியே எடுத்துடலாம்? பையை வெளியே எடுத்துடலாம். இங்கே மீதி என்ன இருக்கும்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 66. பையுடைய வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்படின்னா இந்த ஆரை ஸ்கொயர் பண்ணுறோன்னே இது ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். R+1. அப்போது ஆர் ஸ்கொயர் A+B ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். A+B த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். அந்த ஐடியா. அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2R ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன கிடைக்குது? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2R ப்ளஸ் 1 மைனஸ் இது இல்லாமல் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அதே தான், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் தான், ஆர் ஸ்கொயர். இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 66ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் புரியுதான்னு பாருங்கள். இது பெரிய வட்டம் ஒன்றும் இல்லை, இது முதல்ல ஒரு சின்ன வட்டம் இருந்துச்சு, இதை ஒரு பெரிய வட்டமாக மாற்றுறாங்க. கரெக்டாக? இதோட ஆரம் ஆர்னு வச்சுக்கிறேன். இதோட ஆரம் என்னன்னா அதை விட 1 அதிகம், R+1, வேற எதுவும் இல்லை. ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃபரன்ஸ்ன்றது தான் மைனஸ். அதுதான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 66ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்க, இது ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், இது மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி உள்ள என்ன இருக்கும்? 2R+1ன்னு இருக்கும். அந்த பக்கம் 66. இந்த 22/7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவாயிடும்? 7/22ன்னு ஆகிடும். 22 22, 22 66. கரெக்டா? அப்போ 2R+1 ஈக்குவல் டு
3 21 2r ஈக்குவல் டு 21 ப்ளஸ் 1 அங்கே போயிடுச்சுன்னா -1 21ல் 1 போயிடுச்சுன்னா 20. அப்போ r ஈக்குவல் டு 1 2 2 20. அப்போ ஆரம் என்ன கிடைக்குதுன்னா 10ன்னு கிடைக்குது. ஆரம்னா ஸ்மாலர், ஏற்கனவே இருந்த சின்ன வட்டத்தோட ஆரம் தான் 10. அவங்க கேட்கறது புதிய வட்டத்தின் பரப்பளவுன்னு கேட்குறாங்க. சின்ன வட்டத்துக்கு ஆரம் 10னா பெரிய வட்டத்துடைய ஆரம் என்னவாகும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அதிகரிக்குது, அப்போ 11 ஆகும். அவங்க வெறும் ஆரம் மட்டும் கேட்கல, மறுபடியும் புதிய வட்டத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. வட்டத்தோட பரப்பளவுக்கான மறுபடியும் வரணும் எங்க வட்டத்தோட பரப்பளவுக்கு. வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு r². இப்போதான் ஆரம் கண்டுபிடிச்சிட்டோமே, பெரிய வட்டத்துக்கு சின்ன வட்டத்துக்கு 10, பெரிய வட்டத்துக்கு 11, 1 அதிகமாகிறதால. அப்போ r² 11 பெருக்கல் 11 எழுதிக்கலாமா? 11² இல்லை 11 பெருக்கல் 11. அவங்க இதோடவும் ஆன்சர் நிறுத்தலை. இந்த 22 எப்படி எழுதலாம்? 11 22 எழுதலாம் பை 7. கரெக்டா? 2 × 11/7. இது இல்லாமல் 2 11 இருக்கு. அப்போ 2/7 இன்ட்டு இது ஒரு 11, இது ஒரு 11, இது ஒரு 11. அப்போ என்னென்னு எழுதலாம்? 11³ எழுதலாம். ஸோ ஆன்சர் 2/7 இன்ட்டு 11³ 2/7 இன்ட்டு 11³ அப்படிங்கிறது தான் அந்த புதிய வட்டத்தோட பரப்பளவா இருக்கும். கொஷின் கொஞ்சம் இது பெருசு தான், ஆனால் ஐடியா புரிஞ்சுட்டா போட்டுடலாம். இதே மாடலில் அவங்க வேற ஏதாவது கேட்குறாங்கனாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் பாருங்க. சரிங்களா? அடுத்ததா லாஸ்ட் கொஷின், அதாவது 2024 கேட்டிருந்த ஏரியா டைப்ல இருந்த கொஷின்ஸ்ல இதுதான் கடைசி. இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமானது தான். நில அளவை புத்தகத்தின் அளவீடுகள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. கால்குலேட் த ஏரியா, அதோடைய பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுல இருந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு தனியா எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஒரு வடிவங்களா மாற்றணும். எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க இருந்து ஆரம்பிக்குது 12 சென்டிமீட்டர் இங்கே போகுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் போகுது. மறுபடியும் இங்கே வந்து 24 வரைக்கும் போகுது. தட் மீன்ஸ் 12லேருந்து 24னா 12 சென்டிமீட்டர் போகுது. ரைட் சைடில் 12 சென்டிமீட்டர் போகுது. 24லேருந்து 48 வரைக்கும் போகுது. அந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்களேன், நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கிறேன். கீழே தான் ஏ இருக்குது. கரெக்டா? இங்கேருந்து முதல் நம்பர் என்ன இருக்குது? 12. அதாவது இங்கேருந்து 12 மீட்டர்னே கூட வச்சுக்கோங்களேன். 12 மீட்டர் இந்த பக்கம் போகுது. போயிட்டு ரைட் சைடில் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் 6 மீட்டர். அடுத்தது 24 வரைக்கும், ஏற்கனவே 12 வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ 24 வரைக்கும்னா 24ல் 12 போயிடுச்சுன்னா 12. ஸோ இங்கேருந்து இன்னொரு 12 மீட்டர் போகுது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா 12 மீட்டர். ஸோ இங்கேருந்து 12 மீட்டர் போயிட்டு ரைட் சைடில் மறுபடியும் 12 மீட்டர். ஏன்னா இது 6, இது 12 கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். அடுத்தது 24லேருந்து 48 வரைக்கும் போகுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 48ல் 24 போயிடுச்சுன்னா 24. இந்த டிஸ்டன்ஸ் 24. இப்போ பாருங்க, லெஃப்ட் சைடில் போகுது. லெஃப்ட் சைடில் எவ்வளோ அளவுக்கு போகுது அப்படின்னா 24 மீட்டர் அளவுக்கு போகுது. லெஃப்ட் சைடில் 24. அடுத்தது 48லேருந்து 96 அப்படின்னா கேப் எவ்வளோ? 48. ஏன்னா 96 48 போயிடுச்சுன்னா 48. திரும்பவும் மேலே ஒரு 48 மீட்டர் போகுது. போயிட்டு இந்த இடத்துல முடிஞ்சிருது. இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற லைன். இப்போ அவங்க பாக்ஸில் கொடுத்ததை நம்ம லைனாக எழுதிட்டோம். அவங்க கேட்குறது இதோட ஏரியா. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்களேன். இங்கே பாருங்க, இதை ஜாயின் பண்ணுறேன். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். அடுத்தது இங்கே கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணுறேன். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். அடுத்து இங்கேருந்து இதை கொண்டு வரேன். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். இங்கேருந்து இதை கொண்டு வரேன். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். இங்கேருந்து இதை கொண்டு வரேன். ஆனால் இது ட்ரையாங்கிள் ஷேப் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மட்டும் ட்ரையாங்கிள் கிடையாது. 1 2 3 4 பக்கம் இருக்குது பாருங்கள். இது மட்டும் ட்ரையாங்கிள் கிடையாது. இது வந்து ட்ரபீசியம், சரிவகம். அது அப்போ வரும்போது பார்க்கலாம். இப்போ மொத்தமாக பாருங்களேன் எத்தனை ஷேப் இருக்குது அப்படின்ட்டு. 1 2 3 4 5. மொத்தமாக இப்போ நமக்கு 5 ஷேப் இருக்குது. இது 5த்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும். 5த்தோட ஏரியாவும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஒவ்வொன்றா வருவோமா? ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இது பாருங்க, இது என்ன ஷேப்பில் இருக்குது? இது ஒரு முக்கோண வடிவம், ட்ரையாங்கிள். கரெக்டாக? ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. கரெக்டுங்களா? அப்போது ஆஃப் இன்ட்டு பேஸும் ஹைட்டும் என்னன்னு தெரியணும். இதோட பேஸ் பாருங்கள் 24. இதோட ஹைட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 48. அப்போது பேஸ் 24, ஹைட்டு 48. ஸோ 1 2 2 4 4 2 8. 24 பெருக்கல் 24. அப்போ 24 24 பெருக்கணும் அப்படின்னா 576. முடிஞ்சிச்சா? அடுத்தது செகண்டுக்கு வருவோம். செகண்ட் பாருங்க, இதோட பேஸ் எவ்வளோ? 24. இது மாறல. இதோட ஹைட்டுன்னு வரும்போது இங்கேருந்து இது வரைக்கும் வரணும். ஏன்னா இது ஃபுல்லாக ஒரே ட்ரையாங்கிள் பாருங்க. அப்போ ஹைட்டு இது ஒரு 24, இது ஒரு 12,
இது ஒரு 12 24 12 12 24 அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்துடுதுன்னா இதோட ஹைட்டுன்னு வரும்போது 48 வந்துடுது கரெக்டா. ஸோ ஆஃப் இன்ட்டு இதோட பேஸ் என்ன சொன்னோம் 24 இன்ட்டு இதோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்கோம் 48. அப்போ ஓரெண்டு 2 அதே தான் 24 2 48. ஸோ 24 இன்ட்டு 24 அப்போ இதுவும் என்னவாயிடும் அப்படின்னா 576. ரெண்டாவது முடிஞ்சது. மூணாவது இங்கே வரும். தேர்ட் என்ன ஷேப் இருக்கு, தேர்டும் ட்ரையாங்கிள் ஷேப் தான் பாருங்க. இது இதோட பேஸு, இங்கேருந்து இது வரைக்கும் இதோட ஹைட்டு. அப்போது ஆஃப் இன்ட்டு பேஸ் என்ன இருக்கு, பேஸ் 12 இன்ட்டு ஹைட்டு பாருங்க, ஹைட் இது ஃபுல்லாக 48 24 கூட்டினோன்னா 60 72 இதோட ஹைட்டு. அப்போ ஓரெண்டு 2 6 2 12 இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 6 2 12 மீதி 1 7 6 42 43 432 கிடைக்குது ரைட்டா. தேர்டு முடிஞ்சது. அடுத்தது ஃபோர்த்துக்கு வருவோம். ஃபோர்த்துக்கு முன்னாடி ஃபிஃப்த்து முடிச்சிடலாமா, ஃபிஃப்த்தை முடிச்சிடறேன். ஏன்னா ஃபோர்த்து ஷேப் வேறு, ஃபிஃப்த்து வந்து ட்ரையாங்கிள் தான் இல்லையா, அதனால் முதல்ல அதை முடிச்சிடறேன். இது பேஸு இது ஹைட்டு. அப்போ பாருங்கள் ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 6 ஹைட் வந்து 12 கரெக்டாமா. இது பேஸு நீங்கள் மாற்றி எடுத்தாலும் தப்பு இல்லை. அப்போ பாருங்கள் ஓரெண்டு 2 6 2 12. ஸோ 6 6 பெருக்கிறேன் 6 6 36 இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபோர்த்துக்கு வாங்க. ஃபோர்த்து என்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா ட்ரபீசியம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரிவகம்னு தமிழில் சொல்லுவாங்க. ரெண்டு சைடு பேரலாக இருக்குது கரெக்டாக. ஸோ சரிவகத்தினுடைய ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் சரிவகத்துடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா. அப்போது ஹெச்ங்கிறது இந்த ஹைட்டு இதோ இருக்குது பாருங்கள் இது. அப்போ ஆஃப் இன்ட்டு ஹைட் வந்து 12 இன்ட்டு ஏ ப்ளஸ் பினா இதோ இந்த பேரலாக இருக்க இந்த சைடு ஏ பி. அப்போது இது 12 இது 6 12 6 கூட்டினோன்னா 18. ஸோ இன்ட்டு 18. அப்போ ஓரெண்டு 2 9 2 18. ஸோ 9 இன்ட்டு 12 108 இவ்வளோதாம்மா. 5த்துக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இது மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1728 கிடைக்குது. புரியுதா. இதில் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது இது டயக்ராம் போகிறதுக்கு. இது ஐடியாவாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஆனால் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்கன்னா வெறும் ட்ரையாங்கிளுடைய ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ட்ரபீசியம் வருது. பெரும்பாலும் இதில் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர்றது மாதிரி தான் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இதோட ஏரியா ஆப்ஷன் பி 1728 மீட்டர் ஸ்கொயர் முடிஞ்சிச்சு பாருங்க சரிங்களாமா. ஸோ இதுதான் நமக்கு 2024 கேட்ட மொத்த ஏரியா கொஷின்ஸோட வீடியோ. 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 7 கேள்விக்கும் இந்த பார்ட்டில் ஒரு 6 கேள்விக்கும் ஆன்சர் சொல்லியிருக்கோம். எல்லாமே முக்கியமானது தான். ஒவ்வொரு மெத்தட்லேருந்தும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. இதே இப்போ அடுத்த முறையில் கூட இந்த 2025 கூட இதே மாதிரி கேட்கலாம். ஆனால் இந்த நம்பர்ஸை மாற்றி கேட்பாங்களா இருக்கும். ஏன் சில நேரம் இந்த நம்பர்ஸ் கூட மாற்றாமல் சேம் கொஸ்டினை அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போ அப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் சிரமமே இல்லாமல் நம்பர்ஸ் இதே தான் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் இப்படியே கூட போட்டுடலாம். நீங்கள் அது எப்போ ஞாபகம் வரும், 2-3 முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பெருசாக இருக்குது இல்லை நமக்கு தெரியல புரியலாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதால இதெல்லாம் 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவாம்மா. ஓகே, அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு வேற ஒரு டாப்பிக்லேருந்து இதே மாதிரி 2024 கேட்ட இன்னொரு டாப்பிக்கை பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.